நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபிரேயர் 11 தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. ஆமேன். ஆபிரகாம் தனது சொந்த தேசம், இனத்து மக்கள் விட்டுவிட்டு வந்துவிட்டான். அதை அப்படியே தனது மனதிலுமிருந்து எடுத்து விட்டு விட்டான். ஆனாலும் நாம் லோத்தை குறித்து பார்க்கும்போது அவன் சோதோமை விட்டு தனது குடும்பத்துடன் புறப்பட்டு போகிறான். ஆனால் லோத்தின் மனைவியின் மனதில் தான் விட்டு வந்த தேசத்தை குறித்து நினைத்து திரும்பி பார்த்து உப்புத்துவன் ஆகிவிடுகிறார். இந்த வேத பகுதியில் குறிப்பாக தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் என்றே வாசிக்கிறோம். நாம் நமது தேசத்தை மட்டுமல்லாது நமது கர்த்தர் விட்டுவிட சொல்லும் எதையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இதன் முக்கியமான அர்த்தம். சில காரியங்கள் லோத்தின் மனைவி போன்று விட்டுவிட முடியாமல் உப்புத்தூண் போல ஆகிவிடுகிறோம். சிலர் தங்களது குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் மற்றும் பாவ காரியங்களில் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஓடுகிறார்கள். நல்லதுதான். ஆனாலும் விட வேண்டியவைகளை விடாமல் தங்கள் மனதில் வைத்துக்கொண்டே ஓடும்போது சில நாட்கள், சில வருடங்கள் கழித்து மறுபடியுமாக சோதனை ஏற்படும் பட்சத்தில் தீய பழக்க வழக்கத்திற்குள் தங்களை ஒப்பு கொடுத்து பழைய நிலவரத்துக்கே சென்று விடுகிறார்கள். இங்கே இந்த எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் செய்தது போல நாம் நமது இருதயத்திலும் நமது மனதிலும் இருந்தும் கூட விட்டுவிட வேண்டுமா? ஆம், விசுவாச வீரர்கள் யாவருமே தங்களுக்கு முன் இருந்த மேன்மையான தேசத்தை விரும்பினபடியால் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்ற விருப்பம் இல்லை அவர்களுக்கு. அவர்கள் பரலோகத்திற்கென்றே ஜீவித்து கொண்டிருந்தார்கள். அப்படி பரலோகத்தையே நினைத்து கொண்டிருந்தால் அவர்களின் ஜீவியமும் பரலோகமாகவே காணப்பட்டது. நாமும் ஆபிரகாமைப் போல தான் விட்டு வந்த தேசத்தை தன் மனதிலும் இருதயத்திலும் நினைத்து பின்னே போகவே இல்லை ஆபிரகாம். நாமும் நமது பழைய தீய பாவ காரியங்களை விட்டு கிறிஸ்துவுக்காக விட்டு பரம எருசலேமை நோக்கி ஓடும்போது மறுபடியுமாக பாவ தீய காரியங்களுக்குள் திரும்பி போக வேண்டாம் என்பதுதான். ஆமேன். God bless you.